திருப்பூர் டவுன்ஹால் எதிரில் புகழ்பெற்ற செல்வ விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு அங்கு திடீரென ஒரு ஆக்கிரமிப்பு பூக்கடை உருவாகி இருக்கிறது. இது குறித்து விசாரித்த போது இந்து சமய அறநிலையத்துறை அதனை தின வாடகைக்கு விட்டிருப்பதாக கூறினார்கள். அந்த கடை வைக்கப்பட்டிருக்கும் இடம் சாலையாக பயன்படக்கூடிய அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம். இந்த இடத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் சம்பந்தமே இல்லை. அரசு துறைகளே சாலைகளை ஆக்கிரமித்தால் சாலைகளின் நிலை என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டாமா? இப்படி ஒரு செய்தியை நாம் சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சியிடமும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடமும் நியூஸ் திருப்பூர் நடத்திய பல போராட்டங்களை தொடர்ந்து இன்று காலை அந்த ஆக்கிரமிப்பு கொட்டகை முற்றிலுமாக அகற்றப்பட்டது. தாமதமாக நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு மாநகராட்சிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கொஞ்சம் இடத்தை எடுத்து விட்டார்கள். ஆனால் பல கோடி மதிப்புள்ள அருகில் இருக்கும் அரிமா சங்க ஆக்கிரமிப்பை அகற்ற ஏன் மறுக்கிறார்கள்? அந்த பிள்ளையார் தான் அதற்கும் வழிகாட்ட வேண்டும். புதிய மாநகராட்சி ஆணையராவது நடவடிக்கை எடுப்பாரா? நியூஸ் திருப்பூர்.